வணக்கம். இந்த வசந்த நவராத்திரியில அம்பிகையை வழிபடுவதற்கு பல வழிமுறைகள் இருந்தாலும் அம்பிகைக்கு மிகவும் பிடித்தமானதும் மிகவும் சக்தி வாய்ந்ததுமாக ஒரு வழிபாடு இருக்கு அப்படின்னா அது கன்யா பூஜை அப்படின்னு தான் நாம சொல்லலாம். வேதத்துல துர்கா தேவியை கன்யகுமாரி அப்படின்னு சொல்லுது. அதாவது 9 வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தையாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு. அதனாலதான் நவராத்திரியினுடைய 9 நாட்களும் கன்யா குழந்தைகளை, அதாவது குமரி பெண்களை பூஜை செய்யக்கூடிய வழக்கம் இருக்கு. நவராத்திரியினுடைய முதல் நாள்ல 1 வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தையையும், நவராத்திரி 2ஆம் நாள்ல 2 வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தைகளையும், 3ஆவது நாள்ல 3 வயது மதிக்கத்தக்க பெண்களையும், இப்படின்னு நவராத்திரி 9 நாள்லையும் ஒவ்வொரு பெண்களாக வழிபடக்கூடிய மரபு இருக்கு. கடைசி நாள்ல 9 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தையை வழிபடக்கூடிய மரபு இருக்கு. ஆனா இந்த அவசரமான யுகத்துல நவராத்திரி 9 நாளும் நம்மளால கன்யா பூஜை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டானா அது கஷ்டம். நம்ம கிட்ட திரவியங்களும் அந்த அளவுக்கு இல்லை, அதாவது பூஜை செய்வதற்கு தேவையான பொருட்களும் அந்த அளவுக்கு இல்லை, பண வசதியும் அந்த அளவுக்கு இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல நாம நவராத்திரி 9 நாளும் அழகாக 9 பெண் குழந்தைகளை பூஜித்த புண்ணியத்தை அடைவதற்கு ஏதாவது ஒரு எளிய வழி இருக்கா அப்படின்னு நம்ம மனதானது யோசிக்குது இல்லையா? அதற்கு பதிலாக குமாரி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அற்புதமான ஸ்தோத்திரத்தை நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா, நவராத்திரி ஒவ்வொரு நாளையும் அம்பிகையை எந்த வடிவத்துல இருக்கக்கூடிய பெண் குழந்தையாக பாவிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த வடிவத்துல இருக்கக்கூடிய அம்பிகை மேல ஒரு ஸ்லோகம் வீதம் 9 ஸ்லோகங்கள் இந்த குமாரி ஸ்தோத்திரத்துல இருக்கு. இந்த குமாரி ஸ்தோத்திரத்தை சொல்லி நாம அம்பிகையை வழிபட்டோம் அப்படின்னா நாம கன்யா பூஜை செய்த புண்ணியத்தை அடைந்து வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து அம்பிகையினுடைய அருளால சகல செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரீங்களா? நாம வீட்டுல இருந்தபடியே அம்பிகையை மனதால நினைத்து இந்த துதியை சொல்லி கன்யா பூஜை செய்த புண்ணியத்தை இப்ப அடையலாம். ஜகத்பூஜ்யே ஜகத்வந்த்யே சர்வசக்தி ஸ்வரூபிணி பூஜாம் கிருஹான கௌமாரி ஜகன்மாதர்நமோஸ்துதே. திரிபுராம் திரிகுணாதாராம் திரிவர்கஜ்ஞானரூபிணீம் த்ரைலோக்யவந்திதாம் தேவீம் த்ரிமூர்த்திம் பூஜயாம்யஹம். கலாத்மிகாம் கலாதீதாம் காருண்யஹ்ருதயாம் சிவாம் கல்யாண ஜனனீம் தேவீம் கல்யாணீம் பூஜயாம்யஹம். அனிமாதிகுணாதாராம் அகாராத்யக்ஷராத்மிகாம் அனந்தசக்திகாம் லக்ஷ்மீம் ரோஹிணீம் பூஜயாம்யஹம். காமச்சாரீம் சுபாம் காந்தாம் காலசக்ரஸ்வரூபிணீம் காமதாம் கருணோதாராம் காளிகாம் பூஜயாம்யஹம். சண்டவீராம் சண்டமாயாம் சண்டமுண்ட பிரபஞ்சினீம் பூஜயாமி சதா தேவீம் சண்டிகாம் சண்டவிக்ரமாம். சதானந்தகரீம் சாந்தாம் சர்வதேவ நமஸ்கிருதாம் சர்வபூதாத்மிகாம் லக்ஷ்மீம் சாம்பவீம் பூஜயாம்யஹம். துர்கமே துஸ்தரே கார்யே பவதுக்கவிநாசினீம் பூஜயாமி சதா பக்தியா துர்காம் துர்கார்த்திநாசினீம்.
सुन्दरीं स्वर्णवर्णाभां सुसौभाग्यदायिनीं सुभद्रजननीं देवी सुभद्रां पूजयाम्यहम् इति श्रीकुमारी स्तोत्रं सम्पूर्णम्।